அனு, உன்னை கல்யாண கோலத்துல பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஏன் அனு இன்னும் டல்லா இருக்கா? என்னாச்சு? இன்னும் நேத்து நடந்ததுல இருந்து அனு மீளவே இல்லையோ? அனு, அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஸ்பெஷலா உனக்கும் உன் அப்பா அம்மாவுக்கு மட்டும் இந்த வரவேற்பு கொடுக்கணும்னு நினைச்சோம். தேங்க்ஸ் சார், ரொம்ப நல்லா இருக்கு. வா, ரிசார்ட் எல்லாம் உனக்கு சுத்தி காட்டுறேன். வா. மீரா, அனுவுக்கு ரூம் எல்லாம் ரெடி பண்ணிடு. அனு என்ன கேட்டாலும் அதை உடனே ரெடி பண்ண வேண்டியது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆபீஸ் வேலை அது இதுன்னு எதையுமே மைண்ட்ல ஏத்திக்காத. எல்லாத்துக்குமே ஒரு குட் பை சொல்லிடு. ஆபீஸ்ல இருக்கிறவங்க அந்த வேலையெல்லாம் பாத்துப்பாங்க. உன்னோட ஒரே வேலை அனுவுக்கு வேண்டியது செய்யறதுதான். காட் இட் மீரா? மீரா, மாஞ்சி சொல்றது கரெக்ட் தானே? ஆபீஸ் வேலை ஜஸ்ட் மறந்துரு. அனுக்கு வேண்டியது எதுவா இருந்தாலும் ஹெல்ப் பண்ண. ஓகே சார். குட். நான் வந்ததே சூர்யாவை கொல்லத்தான். அம்மா, என்ன இது தீவிர யோசனையில இருக்க? எவ்வளவு பெரிய கல்யாண மண்டபம். சச்சா, கல்யாண மண்டபம்னு சொல்லக்கூடாது, ஒரு கிராமம் மாதிரி இருக்கு. எல்லாமே உள்ள இருக்கு, என்ன வேணாலும் கிடைக்கும்னு பங்கஜ் சொன்னாரு. இதெல்லாம் பார்த்து அனு அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். பின்ன என்ன, நானே அசந்து போய் நிக்கிறேன். குண்டு புஷ்பா, இது என்ன கனவா நினைவானே தெரியல. இத பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வருது. நம்ம கல்யாணம் உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த ரூம் சைஸுக்கு தான் மண்டபமே. நான் மண்டப வாசல்ல வந்து இறங்குறேன். உங்க அப்பா கையில பவுடர் டப்பாவும் கையகல கண்ணாடியும் வச்சுக்கிட்டு, இந்தாங்க மாப்பிள பவுடர் பூசுங்கன்னாரு. நான் டென்ஷன்ல அதை தட்டி விட்டு ஒரே கலவரம் ஆயிடுச்சு. அனுமா, உனக்கு அந்த டென்ஷன்லாம் வேணாம். நீ ரிலாக்ஸ்டா இரு. கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்கும். நீ கவலையே படாத. நான் சாதாரணமா தான் பாரு. உட்காந்துட்டா அதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. போ, போய் சுத்தி பார்த்துட்டு வா. போ. இந்த ரூமே சூப்பரா இருக்குல்ல? யாரு நினைச்ச? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நீ 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 யாரு? உண்மையை சொல்லு. ஹே, இப்ப மட்டும் என் சூரிய சார் வந்தாருன்னு வச்சுக்கோ. சார், நீங்களா?
ஏன் சார் இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் பயந்தே போயிட்டேன். திரும்பவும் அந்த உருவம் வந்துருச்சோன்னு நான் பயந்துட்டேன். அந்த உருவம் வருதுன்னு நீ அடிக்கடி டிஸ்டர்ப் ஆனதுனால தான் நான் இப்படி வந்தேன். நீ ரிசார்ட்டுக்கு வரும்போதே கவனிச்சேன் உன் முகத்துல இருக்கிற சோகத்தை. உனக்கு அந்த உருவத்து மேல இருக்கிற பயம் போகணும்னு தான் நான் இப்படி நடிச்சானு. முதல்ல நான் யாருன்னு தெரியாம நீ பயந்த, அப்புறம் நான் தானே தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பயம் போயிடுச்சுல்ல. இவ்வளவுதான் வாழ்க்கை, புரிஞ்சுக்கோ. இப்ப சொல்லு, இன்னும் அந்த டிஸ்டர்பன்ஸ் உனக்கு இருக்கா? இருக்கு சார். என்னானு நான் இவ்வளவு சொன்ன பிறகும் பயந்தா எப்படி? இது ரொம்ப சேஃபான இடம். அது மட்டும் இல்ல, எப்பவும் நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். பயப்படவே பயப்படாத. ஐம் வித் யூ அனு. அந்த உருவம் இங்கெல்லாம் வர சான்ஸே இல்ல. நீங்க வேற சார், அந்த உருவமே இங்கதான் இருக்கு. என்ன சொல்றானோ? திரும்பவும் அந்த உருவத்தை பாத்தியா? பார்த்தேன். அந்த உருவம் வேற யாரும் இல்ல சார், மாயாதான். மாயாவா? ஆமா சார், என்ன பீச்ல விரட்டினதும் மாயாதான். அப்புறம் வீட்டுல குரங்கு பொம்மையை போட்டுக்கிட்டு என்ன பயமுறுத்தினது அவதான். என்னோட எல்லா டிஸ்டர்பன்ஸ்க்கும் காரணம் மாயாதான் சார். நான் அதனாலதான் மாயாவை பத்தி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்தேன். ஆனா நீங்க அதை காது கொடுத்து கூட கேட்கல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சார். நோ அனு, நான் நிச்சயமா நீ சொல்றத நம்புறேன். நான் உன்னை நம்பாட்டி நம்ம லவ்வுக்கு என்ன அர்த்தம்? ஆனா மாயாவை ஹேண்டில் பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல சார். அவ ஒரு மனுஷ உருவம் மாதிரியே தெரியல. என் கண்ணுக்கு அவ ஒரு விசித்திரமான உருவம் மாதிரி தான் தெரியறான். விசித்திரமான உருவம்னா? அருவம் மாதிரி தெரியறான். அதுவும் என் கண்ணுக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் சொல்றேன், நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அனு, இப்பவே வா. உன் முன்னாடி வச்சு நான் அவகிட்ட கேக்குறேன். ஐயோ சார், இருங்க சார். அப்படிலாம் எதுவும் பண்ண வேண்டாம். ஏன் அனு இவ்வளவு யோசிக்கிற? காரணம் இருக்கு சார். அவ எந்த நேரமும் உங்களை கொன்னுடுவேன்னு என்கிட்ட சவால் விட்டான். வாட்? இது ஏன் அனு என்கிட்ட சொல்லல? சொன்னாலும் என்ன நம்பவா சார் போறீங்க? அதான் சொல்லிட்டு நான் நம்புறேன்னு. இது அப்படியே விடக்கூடாது. என்ன ஏதுன்னு பாத்துடலாம். விடியட்டும். மாயாவை நேருக்கு நேரா சந்திச்சு ஒரு முடிவு கட்டிடலாம். சூர்யா, அனு, நீங்க என்ன இன்னும் ஃபார்மல் ட்ரெஸ்லயே இருக்கீங்க? சீக்கிரம் நலுங்குக்கு ரெடி ஆகுங்க. நலங்கெல்லாம் இருக்கட்டும். மாயா எங்கம்மா? மாயாவா? அங்க பாரு, அவ பயங்கர பிஸியா இருக்கா. நலுங்குக்கான எல்லா வேலையும் அவதான் செஞ்சிட்டு இருக்கா. அவ செய்யறதெல்லாம் பார்த்து எல்லாரும் அசந்து போயிருக்காங்க. நீயே பாரு. அந்த பழத்தட்டை கொண்டு வாங்க. எல்லாத்தையும் கரெக்டா அரேஞ்ச் பண்ணுங்க. சரிங்க. ஒரு பழம் கூட மிஸ் ஆக கூடாது. சரிங்க. அம்மா ரோஜா பூ வச்சிருந்த தட்டை எங்க கொண்டு வரலையா? எடுத்துட்டு வரேன். அது எப்பவுமே என் பக்கத்திலேயே இருக்கணும். அப்புறம் தட்டு நிறைய நட்ஸ் கொண்டு வந்துருங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே இருக்கணும். அதுல கொஞ்சம் கல்கண்டு வைங்க. அத இந்த இடத்துல வைக்கணும். இங்க. ஓகே மேடம். மறந்துடாதீங்க. அம்மா, நீ கொண்டு வர சொன்னா அப்படியே வெறுமனே கொண்டு வந்துடாத. அதுல சந்தனம், குங்குமம் இது எல்லாத்தையும் வச்சு கொண்டு வா. அப்புறம் நான் பூ டெக்கரேஷனுக்கு சொல்லி இருந்தேனே, என்னாச்சு? அனுப்பியாச்சு மேடம். வெரி குட். எதுவுமே மிஸ் ஆயிடக்கூடாது. பாத்துக்கோ, எல்லாமே கரெக்டா நடக்கணும். இங்க கொண்டு வந்து வைங்க. சூப்பர், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆமா, அப்புறம் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் 2 மாலை சொல்லியிருந்தனே, அது என்னாச்சு? சொல்லியாச்சு மேடம், வந்துட்டு இருக்கு. இன்னும் 2 நிமிஷத்துல வந்துரும். இன்னும் 2 நிமிஷம் ஆகுமா? சீக்கிரமா எடுத்துட்டு வர சொல்லு. அது இல்லாம எப்படி சடங்கு ஆரம்பிக்கிறது? மாலையை உடனே எடுத்துட்டு வர சொல்லு. சடங்கு ஆரம்பிச்சிடலாம். சரிங்க மேடம். அனு, என்ன அனு, நீங்க 2 பேரும் எங்க போயிட்டீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? அனு, என்னாச்சு? என்னாச்சு என் தங்கச்சிக்கு? முகம்லாம் இப்படி வேர்த்து போயிருக்கு. காட்டு. நீங்க 2 பேரும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. புது ட்ரெஸ் அங்க எடுத்து வச்சிருக்கேன். மஞ்சள் தடவி ஆசீர்வாதம் பண்ணி பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் அது கொடுங்க. மாயா, உண்மையாவே சொல்றேன். அனுக்கு உண்மையிலே ஒரு அக்கா இருந்தா கூட இவ்வளவு செய்வாங்களான்னு எனக்கு தெரியல.
நீங்க இப்படி இறங்கி எல்லா வேலையும் செய்யும் போது அதை பார்த்து நானே அசந்து போய் நிக்கிறேன். இதுக்கெல்லாம் உங்களுக்கு எப்படி கைமாறு செய்ய போறேன்னே தெரியல. உண்மையிலே யூ ஆர் வெரி கிரேட் மாயா. என் மனசுல ரொம்ப வசந்த நிக்கிறீங்க. அனுவுக்கு கூட பிறந்த அக்கா மாதிரின்னு சொல்லிட்டு இப்ப நன்றி எல்லாம் சொல்றீங்க. உண்மையிலேயே அனுவுக்கு அக்கா இருந்தா நீங்க இப்படிதான் நன்றி சொல்வீங்களா என்ன? நன்றின்னு சொல்ல வேண்டியது எங்க கடமை மேடம். எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்றீங்க. நீங்க இருக்கிறதுனால என் வேலையில பாதி வேலை குறைஞ்சிருச்சு மேடம். என்னைக்கும் நாங்க இதை மறக்க மாட்டோம். அனு மேல நாங்க வச்சிருக்கிற பாசத்தை விட நிறையவே வச்சிருக்கா மாயா. வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அவளுக்கு ஒரு நிமிஷம் கூட நிக்க நேரம் இல்ல, ஓடிக்கிட்டே இருக்கா. எஸ் எஸ், மாயா இஸ் வெரி கிரேட். மலேசியால இருந்து வந்தாங்கன்னாலும் நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க செய்யறதெல்லாம் பார்த்தா ஐம் சர்ப்ரைஸ்ட். குட் ஜாப் மாயா. தேங்க்ஸ். என்ன ஒருத்தர் பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கீங்க? சீக்கிரமா போய் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ரெடி ஆகுங்க. டைம் ஆயிட்டே இருக்கானோ. இப்படியே போனா நல்ல நேரம் போயிடும். சீக்கிரம் போய் ரெடி ஆகு. நல்லங்க ஆரம்பிச்சு வச்சுட்டு. என்ன மீராஜி அங்கேயே பாத்துட்டு இருக்கீங்க? என்னத்த சொல்றது, எப்ப பாரு அனு ஃபேமிலின்னு இந்த சாரதாம்மா ஏன் தான் உருகி உருகி பேசுறாங்களோ. Damn it. அது எப்படி பங்கஜ்? அந்த அனு சூர்யா சார குடும்பத்தோட வளைச்சு போட்டுட்டா. என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி மேடம் தெரியும்? நீங்க தான் உங்க கூடயே இருந்து ஒர்க் பண்றீங்க. உங்களுக்கு தான் அவங்கள பத்தி தெரிஞ்சிருக்கணும். நீங்க போய் என்கிட்ட கேக்குறீங்க. என்ன இரிட்டேட் பண்றதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்ல? ஏன் பங்கஜ்?
நீ வைமா. நோனோ, கடைசியில தான் நான் அனுவுக்கும் சூர்யாவுக்கும் நலுங்கு வைப்பேன், அதுவும் ஸ்பெஷலா. அனு, உனக்கு நாளைக்கு கல்யாணம் ஞாபகம் இருக்குல்ல? அனு, எல்லாம் உனக்காக தான். ஆமா அனு, உனக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். நாளைக்கு தான் நான் சொன்ன கேடு, ஐ மீன் உன் கல்யாணம். உன் கல்யாண சந்தோஷத்துல நான் சொன்னதை மறந்துடாத. ஐயோ, ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. என்ன சுப்பு ஒரு மாதிரியா இருக்க? அது இல்ல புஷ்பா, கல்யாணம் கல்யாணம்னு இத்தனை நாள் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அந்த சந்தோஷமான கல்யாணம் இப்ப நடக்க போகுது. மனசு ஃபுல்லா சந்தோஷமா இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு மூலையில நம்ம பொண்ணு நம்மளை விட்டு பிரிஞ்சிருவான்னு நினைக்கும் போது ஒரு சின்ன வலி இருக்கத்தானே செய்து. கஷ்டமா இருக்கு புஷ்பா, அதான் முகத்துல தெரியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா பொண்ணை பெத்துட்டு வீட்டுல வச்சிட்டு இருக்க முடியுமா? இதெல்லாம் சந்தோஷமா நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் சுப்பு. நலுங்கு முடிஞ்சிருச்சு. அடுத்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரம் போய் எல்லாம் ரெடி ஆகுங்க. என்ன மீராஜி, நார்மல் ஆயிட்டீங்க போல. இப்படி பார்க்க தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இப்போவாச்சும் நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. வெயிட் 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 வெயிட், என்ன நிதர்சனம், என்ன புரிஞ்சுக்கிட்டேன்? இன்னும் சூர்யா சார் அனு கழுத்துல தாலி கட்டல. இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, there is many a slip between the cup and the lip. So wait பங்கஜ். அப்ப சூர்யா சார் அனு மேடத்துக்கு தாலி கட்டிட்டா யதார்த்தத்தை ஒத்துக்குவீங்கன்னு எடுத்துக்கலாமா? அத தாலி கட்டின அப்புறமா கேளுங்க. இப்ப ஃபங்க்ஷனுக்கு போலாம் வாங்க.